ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வாட்டர் டேங்க் வந்துட்டு எப்படி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுன்ட்டு எதுவுமே வந்து செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு தண்ணி பைப்பு இருக்கும். ஸோ அந்த தண்ணி பைப்பு இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு சோடா பாட்டில் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது வந்து எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் டேப்பு, அவ்வளோதான். ஒரு ஸ்டிக்கு ஒன்று வேணும். 4 ஐட்டம் தான். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான். எதுவுமே வந்துட்டு நம்ம வெளியில் போய் வாங்குகிற ஒரு இதுவே கிடையாது. எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்ய போகிறோம். இப்போ வந்து அந்த பைப்பில் வந்துட்டு நான் அந்த சோடா பாட்டில் வந்துட்டு எண்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா வந்து டேங்க்கில் வச்சு நம்ம வந்துட்டு சக் பண்ணும்போது ஈவனாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் வெறும் பைப்பை வச்சிங்கன்னா பைப்பு வச்சோடனே தண்ணி வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது தண்ணி சீக்கிரம் வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து சக் பண்ணும். அதனால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம பைப் அப்படியே டேரெக்டாக வச்சோன்னா அது சாஃப்டாக இருக்கிறதுனால ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு சக் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஒரு ஸ்டிக்கு, எலக்ட்ரிக் பைப்பு இல்லைனா ஒரு வுட்டன் ஸ்டிக்கு எதனா இருந்துச்சுன்னா அது கூட சப்போர்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு, இது இன்சுலேஷன் டேப்பு. ஸோ நான் சொன்ன மாதிரி வாட்டர் பைப்பு, ஒரு சோடா பாட்டிலு, ஒரு ஸ்டிக்கு, இந்த டேப்பு, இதை மட்டும்தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக வந்து செய்யலாம். சம்பெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். பட் வாட்டர் டேங்கெல்லாம் வந்துட்டு நம்ம செய்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து டேப் போட்டு அந்த ஸ்டிக்கோட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ குழாயில் வந்து டேப் டேரெக்டாக எனக்கு மேலே மொட்டை மாடிலே வந்து டேப் இருக்கிறதுனால தண்ணி அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா மக்கில் தண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு எண்டில் வந்து ஊற்றிட்டு அதர் எண்டில் வந்து அந்த தண்ணி வெளியில் வர வரைக்கும் தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்தோடனே இந்த எண்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், டேரெக்டாக அப்படியே அந்த தண்ணி உள்ளே இருந்துட்டு நம்ம அது உள்ளே டிப் பண்ணும்போது அதில் இருக்க டர்ட்டி வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து வெளியில் வரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ஒரு எண்டில் வந்து தண்ணி பிடிச்சிக்கிறோம். ஸோ அப்படியே உள்ளே விட்டுட்டிங்கன்னா இப்போ அது உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சக் பண்ணி வெளியில் வந்துடும். பாருங்கள், இது வந்து எனக்கு டேங்க்குக்கு மேலே வந்து தென்னை மரம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக வந்து தெரியல. அதில் இருக்க டர்ட்டி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடும். ஒரு 5 மினிட்ஸில் வந்து டேங்க் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி மெத்தட் இது. இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து வர்த்தான ஒரு மெத்தடு தான் இதுன்னு சொல்லுவேன். அந்த வெளியில் வந்த தண்ணியெல்லாம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் செடிங்களுக்கு ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பாத்ரூம் கழுவுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் பக்கெட்டில் அப்படியே தெளியறதுக்கு விட்டுட்டிங்கன்னா கூட அடியில் அந்த மட்டு நின்றுட்ட பிறகு கூட அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாதி வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து செய்யக்கூடியது. பாருங்கள், ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு பக்கம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டிக்கு வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் பக்கெட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 hour நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் தெளிஞ்சிரும். திரும்ப வந்து நம்ம பாத்ரூம்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டேங்க் தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். 5 மினிட்ஸ் தான் இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.